விஜய் ஜெயிச்சதில் சத்தியமாக எனக்கு வருத்தம். இன்னைக்கு 7ஆம் தேதி மனசு ஆறல. என்னடா இவ்வளோடா மட்டமாக போயிருக்கும். எல்லாரும் அப்படியே போட்டவன் பூரா நம்ம கூட இருக்கிறவனா இருப்பான் போல. கூடனா நம்ம பார்க்குற ஆள் கணக்கு போட்டிங்கன்னா 1,31,00,000 பேர் 5,000 ரூபா வாங்கியிருக்காங்க. ஒரு வீட்டில் 2 ஓட்டு, அதாவது பெண் தான் வாங்கியிருக்குன்னா பெண்ணு தானே வாங்கியிருக்கணும், அவங்க வீட்டுக்கார் கணக்கு பண்ணால் 2,50,000 2,50,000 கோடி 2,60,00,000 வரும். நீங்கள் 60 லட்சம் கழிங்க, 2 கோடி ஓட்டு விழுந்துருக்கணும்ல. இளைஞி இந்த என்னது 1,30,00,000 பேருக்கு 5,000 ரூபா வீதம் திமுக பணம் கொடுத்துருக்கா? அப்படியா? அதை நான் கால்குலேட்டரில் போட்டு பார்த்தா 6,500 கோடி ரூபா வருது சார். அப்போ நீங்கள் தெளிவாக இதை ஒரு வாக்கு மூலமாகவே ஒத்துக்கிறீங்களா? 6,500 கோடி ரூபா செலவு பண்ணி ஒரு கட்சி தோத்துடுச்சின்னு இவ்வளவு ரொம்ப கசங்குறீங்களே. 6,500 கோடி ரூபா செலவு பண்ணி ஒரு கட்சி தேர்தலில் நின்று ஜெயிச்சா என்ன நடக்கும்? சின்ன பையனுக்கு தெரியும் என்ன நடக்கும். அந்த 6,500 கோடியை 13,000 கோடி ரூபாயாவோ அல்லது 20,000 கோடி ரூபாயாகவோ மாத்துறது எப்படி அப்படிங்கிறதுக்கு அவங்க மூளை வேலை செய்யுமா? என்ன சார் அது? சரி, இந்த 6,500 கோடி ரூபா செலவு பண்ணி தோத்துட்டேன்னு இந்த மாதிரி பகிரங்கமாக ஒத்துக்கிறீங்களே, தேர்தல் துறையெல்லாம் எதுக்கு இருக்கு சார்? தேர்தல் துறை விளக்கண்ண மாதிரி ஸ்குவாடு போட்டுக்கிட்டு அங்கங்கே சுற்றிட்டு இருப்பாங்க. சாதாரண தொழில் பண்ணுறவங்க, ஒரு முட்டை வியாபாரி, மண் வியாபாரி, நெல் வியாபாரி கிட்ட பணத்தை பிடுங்குவாங்க. அங்கங்கே நின்றுக்கிட்டு 50,000க்கு மேலே போனால் ரெக்கார்ட் கொண்டு வாங்கன்னு பிடுங்கிட்டு போயிடுவாங்க. இதெல்லாம் பத்திரிகை நிருபர் உங்களுக்கு தெரியும் இல்லையா? ஸோ 6,500 கோடி ரூபாயை டர்ன் ஓவர் பண்ணியிருக்கீங்க இந்த எலெக்ஷனில். அப்போ எலெக்ஷன் கமிஷனை படு முட்டாளாக ஆக்கியிருக்கிறது யாருங்க? தமிழ்நாடு எலெக்ஷனில் மிகப்பெரிய முட்டாளாக ஆக்கியிருக்கிறீங்க, மிகப்பெரிய முட்டாளாக ஆக்கியிருக்கிறீங்க. ஆனால் அதே சமயம் காசு இல்லாமல் தான் நாங்கள் தேர்தலை எதிர்கொள்வோம், காசு இல்லாமல் தான் ஜெயித்தோம் அப்படின்னு ஆணித்தரமாக சொல்கிற ஒரு கட்சை என்னென்னமோ ஜோடிக்கிறீங்க. 2K இந்த கே அந்த அவங்களெல்லாம் விட்டுரும், போடல. சரி, அதுக்குள்ளே போகல, ஏன்னா எல்லாம் முடிஞ்சு போயின பிறகு நம்ம போய் அது என்னத்தை அதை பற்றி என்னத்தை பேச. ஐயா நக்கீரன் கோபால் அவர்களே, நாங்கள்லாம் ரொம்ப சின்ன வயசுலேருந்து உங்களெல்லாம் பார்க்குறோம். நக்கீரன் பத்திரிகை நிருபரில் இருந்து சந்தன கடத்தல் வீரப்பன் மீட்டிங் வரைக்கும் எனக்கெல்லாம் ஒரு 15-20 வயசு இருக்கும்போது நீங்கள் செஞ்ச சாதனைகள், அது சாதனையாக செட்டப் பண்ணலாம் எங்களுக்கு தெரியாது. பட் அதனால தான் உங்களுக்கு ஒரு ஃபேமஸான இடத்துக்கு வந்தீங்க. விஜய் ஜெயிச்சதில் பயங்கரமான ஒரு வருத்தம் தெரிவிக்கிறீங்களே, ஏன்? நீங்கள் ஒரு அறிவாளின்னு நாங்கள் நம்பிக்கிட்டுலாம் இருக்கிறோம் ரொம்ப காலமாக, இப்போயும் நாங்கள் நம்புறதாகவே வச்சுக்குவோம். விஜய் ஜெயிச்சதில் இவ்வளோ பெரிய வருத்தம் தெரிவிக்கிறீங்களே, அது ஏன் அப்படிங்கிற ஒரு இளைய தலைமுறைகளுக்கு சொல்லுங்கள். நான் இளைய தலைமுறையை விட்டு தாண்டிட்டேன், above 50. இளைய தலைமுறைகள் இருக்காங்கள, ஓட்டு போட்டாங்கள்ல 18 வயசுலேருந்து 30, 40, 50 வயசு வரைக்கும், அவங்களுக்கு நீங்கள் சொல்லுங்கள் எதனால் விஜய் ஜெயிச்சதில் உங்களுக்கு வருத்தம் அப்படிங்கிறத சொல்லுங்கள். இன்னைக்கு 7ஆம் தேதி, ஏமாத்தனவன் ஃபுல்லாக நம்ம ஆளுங்களாக இருப்பான் அப்படின்னு ரொம்ப ரொம்ப வருத்தப்பட்டுக்கிறீங்க. உங்களையெல்லாம் பார்க்கும்போது எங்களுக்கெல்லாம் ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. என்னை பற்றி பெரிய இன்ட்ரோடக்ஷன்லாம் கொடுக்க தேவையில்லை. நான் ரொம்ப காலம் ஒரு மேலை நாட்டில், யூரோப்பில் வசித்தவன் அப்படிங்கிறதுனால இந்தியாலாம் எவன் வந்தாலும் திருத்த முடியாது அப்படிங்கிற நிலமையில தான் நாங்கள் பார்த்துக்கிட்டே இருந்தோம். வேறு வழியே இல்லையா, வேறு வாய்ப்பே இல்லையா அப்படின்னு நாங்கள் பார்த்துக்கிட்டே இருந்தோம். எங்களுடைய அறிவுக்கு எட்டின வரைக்கும் இது ஒரு நல்ல வாய்ப்பாக தான் நாங்கள் கருதுகிறோம். ஆனால் உங்களுக்கு இந்த வருத்தம் ஏன் வருதுன்னு மட்டும் கண்டுபிடிக்க முடியல. இது ஷார்ட் வீடியோக்கு ஷார்ட்டாக பதில் போடலாங்கிறது தான் என்னோடய விருப்பம். ஆனால் நீங்கள் சொன்ன கண்டென்ட் ஷார்ட்டாக போட முடியாது.
அதாவது ஒரு கணக்கு ஒன்று சொல்றீங்க, ஒரு வீட்டுக்கு 5000 ரூபா வாங்கியிருக்கான், 2,60,00,000 பேர் வாங்கியிருக்கான், 60 கோடியை தள்ளினாலும் 2 கோடி. அப்போ திமுக ஒரு வீட்டுக்கு அல்லது ஒரு ஜோடி ஓட்டுக்கு 5000 ரூபா கொடுத்துருக்குங்கிறத பகிரங்கமாக ஒத்துக்கிறீங்க. ஸோ பணம் கொடுத்து வாங்கப்படும் ஓட்டு, அதனால் ஏற்படக்கூடிய ஆட்சி கண்டிப்பாக நல்லா இருக்காதுங்கிறது இன்னைக்கு 10th படிக்கிற ஸ்டூடெண்ட்டை கேட்டாலே தெரியும். பணம் கொடுத்து ஆட்சிக்கு வந்தால் அந்த பணத்தை மீட்கிறதுக்கு தான் அவங்க பாடுபடுவாங்களே தவிர மக்களுடைய நலனுக்கு பாடுபட மாட்டாங்க அப்படிங்கிறது ஒரு 10th 8th ஸ்டூடெண்ட்டுக்கே தெரியும். இப்போ நீங்கள் தெளிவாக சொல்கிறீங்க, ஜோடிக்கு 5000 ரூபா வாங்கியிருக்கான், குறைஞ்சபட்சம் 2 கோடி ஓட்டாவது போட்டிருக்கணுமேனு. அப்போ நீங்கள் ஒரு கேவலமான ஒரு விஷயத்தை காலம் முழுக்கும் செய்துக்கிட்டே இருப்பீங்க. அதாவது அரசியல் காலம் தொடங்கினதுலேருந்து 1950களில் இருந்து நீங்கள் தொடர்ந்து தப்பு பண்ணிக்கிட்டே இருப்பீங்க. அந்த தப்புக்கு ஒரு சிறிய மாற்றம் வந்தால் கூட கொந்தளிச்சிடுறீங்க. நான் இடைப்பட்ட நாட்களாக பார்க்குறேன், அந்த அழுகை கொஞ்சம் கூடிடுச்சு. நல்ல முக்கிய தலைவர்கள்லாம் கொஞ்சம் ரொம்ப சோகத்தோடு அழுக ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் நான் எதிர்பார்த்தது வந்து இந்த என் மனசில் நின்ற பெரிய ஆட்களில் ஒரு நக்கீரன் கோபால், ஒரு சத்யராஜ், ஒரு பிரகாஷ் ராஜ், இவங்கெல்லாம் வந்து மதிப்புக்குரிய மனிதர்களாக இருந்தாங்க. ஆனால் இல்லை, எல்லாமே முடிஞ்சு போச்சு அப்படிங்கிற பயங்கர கவலை வேற. கரெக்டு தான், எல்லாமே முடிஞ்சு போச்சு தான், அதில் ஒன்றும் மாற்று கருத்து வேணாம். நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள். நீங்கள்லாம் கோபால் அவர்கள்லாம் வந்து மேலை நாடுகள் சிந்தனைகள் இருக்கா இல்லையான்லாம் எனக்கு தெரியாது. ஒரு நிருபர் அப்படிங்கிற வகையில் நாங்கள் நம்பிக்கிட்டு நம்புறதெல்லாம் என்னென்னா, ஒரு சிறந்த அறிவாளியாக இருப்பாங்க, 4 பேருக்கு அட்வைஸ் பண்ணக்கூடியவங்களாக இருப்பாங்க, 4 பேருக்கு வழிகாட்டக்கூடியவங்களாக இருப்பாங்க, அப்படிப்பட்டவங்க தான் ஒரு சிறந்த நிருபர்களாக இருக்க முடியும் அப்படின்லாம் நாங்கள் நம்பிக்கிட்டு தான் ஸ்டில் இருக்கிறோம். இன்னும் இப்போ உள்ள நிருபர்களை கூட நாங்கள் நம்ப தான் செய்கிறோம். சின்ன வயசில் ரொம்ப நம்பியிருக்கோம். நீங்கள்லாம் எங்களுடைய எந்த காலத்து வயசுலேருந்து நாங்கள் உங்களை பார்த்துக்கிட்டு வரோம். ஆனால் எல்லாம் முடிஞ்சு போச்சுன்னு வருத்தப்படுறீங்களே தவிர, மேலை நாட்டு வாழ்க்கை தரத்தில் என்ன வாழ்க்கை தரத்தை வந்து நமக்கு இருக்கக்கூடிய இந்தியாவில் பல மாநிலங்களோ அல்லது தமிழ்நாட்டு மாநிலமோ இவ்வளோ நாள் கொடுத்துருக்கு. நல்லா யோசிச்சு பாருங்கள். ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒருத்தனாவது வெளிநாடு போய் தான் அந்த குடும்பத்தை காப்பாற்றுற மாதிரி இருக்குது. 100ல் ஒருத்தனுக்கு கவர்மெண்ட் வேலை கிடச்சிடுதுன்னு வச்சுக்கோமே. ஒரு ஊரில் 1000 குடும்பம் இருக்குன்னா 10 பேருக்கு கிடச்சிடுது அப்படின்னு வச்சுக்கலாம். பாக்கி 900 பேரோட நிலைமை, 900 பேருடைய குடும்பத்தை நடத்துறது, குடும்பங்களுடைய நிலைமை என்ன? எப்படியாவது தப்பி தவறி ஒவ்வொருத்தவனும் வெளிநாடு போய் சம்பாரித்து அவனுடைய சகோதரிகளை கட்டி கொடுக்கறதா இருக்கட்டும், வீடுகள் கட்டுறதா இருக்கட்டும், எல்லாமே வெளிநாட்டு வாழ்க்கையில் தான் தன்னைத்தான் அவங்க காப்பாற்றிட்டு இருந்தாங்களே தவிர, இந்திய அரசியல்வாதிகள் ஒரு குடும்பத்தை மறைமுகமாகவோ நேராகவோ காப்பாற்றவே இல்லை. இது ஒரு நிருபராக உங்களுக்கெல்லாம் தெரிய வேணாமா? அதுக்கு என்ன பின்னணி காரணங்கள் இருந்ததுன்னு உங்களுக்கு தெரிய வேணாமா? லஞ்சமும் ஊழல் தான் இதுக்கு முக்கிய காரணம் அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு தெரிய வேணாமா? நீங்கள் பேசுகிறதெல்லாம் பார்த்தா மிக ஆச்சரியமாக இருக்குது. எனக்கு இந்த மீம்ஸுக்கு பதில் போடுறதெல்லாம் ரொம்ப விருப்பப்பட்டதில்லை. பட் என்ன மாதிரி ஆட்கள்லாம் இந்த மாதிரி உங்களுடைய வீடியோக்களுக்கு எதிர்வினை ஆற்றாமல் இருந்தோம்னா உங்களுடைய வினையே வந்து சிறப்பானதுன்னு மக்கள் நினச்சிடுவாங்க. அதுக்காகவே நம்ம எதிர்வினை ஆற்றுறதுக்காக இதை ஒரு வேலையாக தான் நம்ம செய்யணும் போல இருக்க, ஒரு வழி இல்லை. அதனால் விஜயுடைய ஆட்சி, விஜய்க்கு வந்து என்னுடைய வயசுக்கு நான் விஜய்க்கு ரசிகன் அப்படிங்கிற வகையிலையும் நான் பேசலை, ரசிகனாகவும் இருந்ததில்லை. ரசிகனா மீன்ஸ் படங்கள் பார்த்துருக்குமே தவிர நான் ஒரு ரசிகர் மன்றத்திலேயோ எதுலேயோ இருந்ததில்லை. இன்னும் சொல்ல போனால் இந்த எலெக்ஷனில் நான் விஜய்க்கு ஓட்டும் போடலை, அதையும் நான் பகிரங்கமாக ஒத்துக்கணும். அப்படி இருந்தாலும் கூட ஒரு நல்ல ஆட்சி கொடுக்கறதுக்கு நல்ல சிந்தனையாளர்களும் நல்ல அறிவாளிகளும் இளைஞர்களும் வந்து நின்று களத்தில் காசு பணம் வேணாம், நான் உங்களுக்காக உழைக்க வர்றேன் அப்படிங்கிறத விட உங்களுக்கு ஒரு நல்ல விஷயம் தமிழ்நாட்டில் நடந்துருமா, இல்லை இனிதான் நடக்குமா? இதை அப்படியே நடந்த விஷயத்தை பக்குவமாக அதே ஆட்களை வச்சு அல்லது அதே கட்சியை வச்சு நகர்த்திக்கிட்டே போனால் ஒரு 20 வருஷமோ 30 வருஷமோ, நம்ம அடிக்கடி சொல்லுவோம்ல, நான் சிங்கப்பூரா மாற்றுறேன், ஃப்ரான்ஸாக மாற்றுறேன், நியூயார்க்காக மாற்றுறேன் தமிழ்நாடுன்னு. உண்மையிலேயே மாறணும்னா இதுக்கு நீங்கள் 10 வருஷம் 20 வருஷம் கொடுத்தீங்கன்னா மாற்றலாம். ஆனால் உங்களை மாதிரி ஆட்கள் இது மாதிரி புலம்பும்போது எங்களுக்கெல்லாம் வருத்தமாக இருக்குது.